பெரிய ஒரு வாய்ப்பு. இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் மற்றும் கிராண்ட் மாஸ்டர் நார்ம்ஸ். இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் நாம் அப்படின்னு என்னென்னா, அதுக்கு வந்து ரேட்டிங் புள்ளிகள் 2400 ரேட்டிங் புள்ளிகளும் 3 நாம் லெவல் பர்ஃபார்மன்ஸும் பண்ணால் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அப்படிங்கிற டைட்டில் வந்து உலக சதுரங்க கழகம் வந்து அந்த பிளேயருக்கு கொடுக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு விளையாடணும், பல லட்சங்கள் செலவாகும். அந்த வாய்ப்பை வந்து இங்கேயே நம்ம தமிழ்நாடு சதுரங்க கழகம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இதுக்கு அடுத்தபடியாக கிராண்ட் மாஸ்டர் நாம், இன்டர்நேஷ்னல் மாஸ்டருக்கு அடுத்த மேல்நிலை நார்ம்ன்றது. இதுக்கு 2500 ரேட்டிங் பாயிண்ட்டும் 3 கிராண்ட் மாஸ்டர் நாம் லெவல் பர்ஃபார்மன்ஸும் பண்ணணும். அதையும் இந்த டோர்னமெண்ட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் வந்து 17 ஃபாரின் கிராண்ட் மாஸ்டர்ஸ் விளையாடுறாங்க, 24 ஃபாரின் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. ரஷ்யன் கிராண்ட் மாஸ்டர் போரிஸ் கிராச்சேவ் அவர் வந்து டாப் சீடு. அவருக்கு அடுத்தது ஈவான் போப்போவ் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து 2வது சீடு. போன முறை வின் பண்ணவர், டிஃபெண்டிங் சாம்பியனும் கூட அவர். ஈவான் போப்போவ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர். இப்போ ரீசெண்டாக வந்து யூரோப்பியன் ரேபிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கார் அவர். யூரோப்பியன் டைட்டில் வின் பண்ணுறது வந்து ஏன்னா ரஷ்யா நிறைய ஸ்ட்ராங் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்காங்க, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, அந்த மாதிரி ஸ்ட்ராங் டீம்ஸுக்கு நடுவில் வந்து அவர் வந்து டைட்டில் அடிச்சிருக்காரு. அவர் வந்து நம்ம ஊருக்கு 2வது முறையாக வர்றது நமக்கு ஒரு பெரிய பெருமை அது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு நடுவில் விளையாடும்போது இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 21 ஐஎம்ஸ் விளையாடுறாங்க. இதில் சில பேர் ஆல்ரெடி 2-3 ஜிஎம் நாம் பண்ணிட்டாங்க. பண்ணாதவங்களுக்கும் இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு. ஸ்வப்னில் டோப்டேன்னு இந்தியாவில் ஹையஸ்ட் ரேட்டடாக இருக்கார். அவர் ஆல்ரெடி ஒரு 4 ஜிஎம் நாம் பண்ணிட்டார், ஜிஎம் எலெக்டாகவும் இருக்கார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரத்னாகரன், அப்புறம் ரவிச்சந்திரன் சித்தார்த்து, ஷியாம் நிக்கில், ராம்நாத் புவனேஷ், இவங்க எல்லாம் வந்து ஒரு ஜிஎம் நாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 2வது மற்றும் 3வது கிராண்ட் மாஸ்டர் நாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த டோர்னமெண்ட் ஏற்படுத்தி கொடுக்குறது. இதை தவிர ப்ரைஸ் மணி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல 11 லட்சம் ரூபாய் ப்ரைஸ் மணி வந்து ஒரு சாதாரண அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு ப்ரைஸ் மணி. வின்னருக்கு வந்து 2 lakhs கொடுக்குறோம், 50 பரிசுகள் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி இந்த வாய்ப்பு இதுதான் மெயினாக வந்து நம்ம பார்க்கணும், இதை எவ்வளோ பேர் பயன்படுத்திக்கிறாங்கன்னு. அதாவது இந்த டோர்னமெண்ட்டுடைய சக்ஸஸ்ஸுங்கிறதே வந்து அந்த ஐஎம் அண்ட் ஜிஎம் நாம் எந்த அளவுக்கு நம்ம இந்த பிளேயர்ஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து. இது வரைக்கும் சென்னை ஓப்பனில் வந்து ஒரு இஷ்யூலையும் 7 எடிஷன்லேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம பிளேயர்ஸு. இந்த முறையும் தொடர்ந்து அதை பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. டேலண்ட்டுக்கு குறவில்லாத இடம் வந்து தமிழ்நாடு. அதனால் இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் மேனுவல் ஏரன் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு உமன் கிராண்ட் மாஸ்டர் விஜயலட்சுமி பண்ணியிருக்காங்க, ஸோ ஃபஸ்ட்டு ஃபிடே ட்ரெயினர் எபனேசர் ஜோசப் பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு ஃபிடே ஆர்பிட்டர் பலராமன். இந்த மாதிரி நிறைய தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒரு ட்ரெடிஷன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த ஒரு அந்த மண்ணின் மைந்தர்கள் மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ட்ரெண்டும் கண்டினியூ ஆகும். அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு சக்ஸஸையும் கொண்டு வந்து நம்ம மக்களையும் சந்தோஷப்படுத்தும். 8வது சென்னை ஓப்பன் நம்ம வந்து நடத்துகிறோம். 18லேருந்து 25 வரை ஜெயன் ஸ்டேடியம் மேலே நம்ம ஜவஹர்லால் நேரு மீடியா சென்டரில் வந்து இந்த டோர்னமெண்ட் நடைபெறுகிறது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் கிராண்ட் மாஸ்டர் டோர்னமெண்ட். இந்தியாவிலே வந்து இது ஒரு வருஷத்தில் வந்து 5-6 டோர்னமெண்ட் தான் நடத்தப்படுது. இதை மாதிரி டோர்னமெண்ட்டு மெயினாக நம்ம நடத்துவதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஊரில் வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து ஐஎம், இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் நாம், கிராண்ட் மாஸ்டர் நாம் வாங்கினா வெளிநாட்டுக்கு போய் அங்குள்ள கிராண்ட் மாஸ்டரோட விளையாடி இன்டர்நேஷ்னல் மாஸ்டரோட விளையாடினா தான் நமக்கு வந்து நாம் கிடைக்கும். அதுக்காக அவங்க செலவு பண்ணிவிட்டு நிறைய போக வேண்டியது இருக்கும். நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து எல்லோரும் அப்படி செலவு பண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால நம்மளே ஆல் இந்தியா செஸ் ஃபெடரேஷனே இதை மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து இந்தியாவில் உருவாக்கி நம்ம பிளேயர்ஸ் இதை விளையாடணும் அப்படிங்கிறதுனால சில ஸ்டேட் வந்து இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து டெல்லி, தமிழ்நாடு, ஒரிசா, மும்பை இவங்கெல்லாம் ரெகுலராக வந்து இதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் கிராண்ட் மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். எதனால் இது முக்கியமான இதுன்னா, இந்த டோர்னமெண்ட் நம்ம ஊர் கிராண்ட் மாஸ்டர், இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் மட்டும் விளையாடினா இதுக்கு நாம் கிடைக்காது. வெளியே இருந்து கண்ட்ரிகள்லேருந்து வந்தால் தான்
இந்த டோர்னமெண்ட்டுடைய ஸ்டேட்டஸு எல்லாருக்கும் நாம் எல்லாம் கிடைக்கும். அதனால் இந்த டோர்னமெண்ட்டு 8வது சென்னை ஓப்பன் இன்டர்நேஷ்னல் கிராமர்ஸ் செஸ் டோர்னமெண்ட் ஃபார் சக்தி குரூப் டாக்டர் என் மகாலிங்கம் டிராஃபிக்கு மொத்தம் இதுவரை 207 பேர் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து 10 கண்ட்ரிலேருந்து வராங்க. இதில் வந்து 17 கிராண்ட் மாஸ்டர் வந்து விளையாடுறாங்க. இவங்கெல்லாம் இப்போ டெல்லி ஓப்பனில் விளையாடிட்டு இருக்கவங்க இந்த டோர்னமெண்ட்டும் பங்கு பெறக்கு வருகிறாங்க. இதனால் அது மட்டும் இல்லாமல் மொத்தம் வந்து 52 பேர் ஃபிடே ரேட்டட் பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. 1/4 வந்து ஃபிடே டைட்டில் பிளேயர்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதை மாதிரி விளையாடும்போது நம்மளுடைய பிளேயர்ஸ்க்கு வந்து நாம் சான்சஸ் ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.